இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஓரியோ பிஸ்கட் வச்சு சமைக்காம சூப்பரா ஒரு கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ரூ. 10 ஓரியோ பிஸ்கட் 2 வாங்கி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிரீம் தனியாவும், பிஸ்கட் தனியாவும் செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த பிஸ்கட் மட்டும் போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரெட் எடுத்திருக்கேன். அந்த ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் கேக்கோட ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா சூப்பரா வரும். எல்லா பிரெட்டையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம அந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஓரியோ பிஸ்கெட்ல கொஞ்சமா பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பால்ல சர்க்கரை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் எடுத்து வச்சுட்டு மேல கொஞ்சமா அந்த பால் மிக்ஸை சேர்த்துட்டு அந்த ஓரியோ பிஸ்கெட் நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிடணும். இதுக்கு மேல மறுபடியும் ஒரு பிரெட் ஸ்லைஸை வச்சிடலாம். சேம் அதே ஃபார்முலா தான். பாலை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். அடுத்து பிஸ்கெட் கலவையை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிடணும். மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சைட்லயும் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிரீம் தனியா வச்சிருந்தோம்ல அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து இதை சைட்ல ஓரத்துல இது மாதிரி வச்சோம்னா ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஆயிரும். இதே போல 4 சைட்லாம் வச்சுட்டு மேல கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள்ஸ் அழகுக்காக தூவிட்டோம்னா சூப்பரா நம்ம சமைக்காமே கேக் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.